அனைவருக்கும் வணக்கம். குரு பகவான் ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம். குரு இருக்கும் இடத்தை விடவும் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சொல்வார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்ல போகிறார் குரு பகவான். குரு பகவான் இந்த 2024ஆம் ஆண்டு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். ஒருவருக்கு நல்ல வேலையும் சம்பள உயர்வும் கிடைக்க குரு பகவானின் அனுகிரகம் மிகவும் அவசியம். இந்த குரு பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு கர்ம குருவாக வருகின்ற இந்த பயிற்சி கடினமாக உழைக்க வைக்கும். உழைப்புக்கான பலனை கிடைக்க போராட வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அதே போலவே ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழல் ஏற்படும். அவசரமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியில் ஒன்று குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேஷ ராசியில் செவ்வாயின் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். கடந்த ஒரு வருடம் சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் சுப குருவாக சுப பலன்களை கொடுத்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் தொழில் ஸ்தானத்தில் கர்ம குருவாக பயிற்சியாகிறார். இந்த 2024 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு கர்ம குருவாக வரும் இந்த பெயர்ச்சி கடினமாக உழைக்க வைக்கும். உழைப்புக்கான பலனை கிடைக்க கொஞ்சம் போராட வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழல் ஏற்படும். அவசரமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. சுப செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டி இருக்கும். அலுவலக வேலை செய்பவர்களுக்கு தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேலை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியை கொஞ்ச நாள் தள்ளி போடுவது நல்லது. குடும்பம் உறவினர்கள் முடிந்தவரை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானங்களை பார்க்கிறது. அசைய சொத்துக்களில் சுப செலவுகள் ஏற்படலாம். குருவின் பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். அசைய சொத்துக்கள் உதாரணமாக நகை, வாகனம், நிலம், வீடு போன்ற செலவுகள் ஏற்படலாம். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பும் இருக்கிறது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் தேடாமல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுகூலமான பலன் தரும். பொருளாதார குறைவு இருக்காது. சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி முழுவதுமே பல விஷயங்களில் நிதானமும் பொறுமையும் அவசியம். உங்கள் பொறுமையை சோதிக்கும்படி நெருக்கடிகள் ஏற்படலாம். எல்லா விஷயங்களும் சிறிய தடைகள் அல்லது தாமதமான பிறகு கிடைக்கும் என்பதால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அதை நீங்கள் பெரியதாக பொருட்படுத்தி கொள்ளாமல் அமைதி காப்பது நல்லது. எல்லா விஷயங்களுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பெரிய பிரச்சனையை உண்டாக்காமல் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம் என்று எது செய்தாலும் அதை அப்படியே தொடருங்கள். புதியதாக ஏதேனும் மாற்றம் உங்களை தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக புதிய வேலை அல்லது தொழில் விரிவுபடுத்துவது வேறு வியாபாரம் என்று முயற்சி செய்ய வேண்டாம். சிம்மராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு சில விஷயங்களில் சோதனை காலமாக அமையும். குடும்பத்தை அரவணைத்து செல்வது மிகவும் அவசியம். வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் விடுவது ஓரளவுக்கு குடும்பம் மற்றும் ஒருவர்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்க உதவும். அலுவலக பணியை புரியும் சிம்மராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்து வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். எல்லா விஷயங்களுமே அதிக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. எதிர்பார்க்கும் எந்த விஷயமும் நடக்கவில்லை என்று பொறுமை இழக்காமல் கடின முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்த சில மாதங்களில் அதற்கான பலனை பெறுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறதோ அதை அப்படியே தொடர்வது நல்லது. தொழில், ஏஜென்சி, கமிஷன், கான்ட்ராக்ட் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரவு சற்று தாமதமானாலும் கிடைக்கும். அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு
இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகின்ற குரு பெயர்ச்சி வேலையில் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். இதற்காக வேலையை கைவிட வேண்டும் அல்லது புதிய வேலை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்ப்பதும் நல்லது. மேலும் இந்த குரு பெயர்ச்சி கர்ம குருவாக அமைவது பல விதங்களில் நெருக்கடிகளையும் தாமதங்களையும் உண்டாக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்த ஓராண்டு கால கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 10ஆம் இடத்தில் அமரப்போகும் குருவினால் புதிய பதவிகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். குரு பகவானின் பார்வையால் வீடு நிலம் வாங்கலாம். வீடு கட்டி கிரக பிரவேசமும் செய்வீர்கள். வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருப்பது அவசியம். மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள். வீண் தர்க்கம் செய்ய வேண்டாம். நரம்பு தொடர்பான பிரச்சனை வரலாம் என்பதால் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது. பதவியோகம் தேடி வரும். குரு பகவானால் பலவிதமான முயற்சிகளை செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள். குடும்பத்திலும் ஒரு சில சலசலப்புகள் ஏற்படலாம். வேலையில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகலாம். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சில கடன் வாங்க நேரிடலாம். சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசைய சொத்துக்களில் இருந்து வருமானம் வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள். குடும்பத்தில் ஏற்படும் ஒரு சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்க பாருங்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீர்கள். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீர்கள். மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணங்களையும் தவிர்க்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளுவும் அதிகரித்தாலும் உங்கள் வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியிலான பயணங்கள் பணவரவு உண்டாக்கும். அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு இந்த பெயர்ச்சியால் விரும்பத்தகாத இடமாற்றமும் உண்டாகலாம். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலனை காண்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது அதிக கவனமாக செயல்பட்டு காரை மாற்றுங்கள். கூட்டு தொழில் புரிவோர் சற்று உஷாராக இருப்பது நல்லது. சந்தையில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தையும் பெற முடியும். பெண்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுப்பாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த விதமான பொருளாதார பிரச்சனையும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுங்கள். கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். அடுத்ததாக பாதம் 3 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல் நீங்கும். மனதில் அமைதி பிறக்கும். உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யுங்கள்.
எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். நோய் நீங்கிய உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்ப்பாளினரால் அதிக செலவு ஏற்படலாம். கோபத்தால் ஒரு சில சண்டைகள் ஏற்படலாம். பணவரத்து அதிகரிக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலும் பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற பூக்களால் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தலாம். எனவே சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கின்ற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்லது. அதே போலவே எந்த அளவுக்கு தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனியின் தாக்கம் குறையும். மேலும் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் விநாயகர் வழிபாடும் விநாயகருக்கு விரதம் இருப்பதும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும்.